ரொம்ப நாளாவே மேல்மலையனூர் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் நிறைய தடங்கள் வந்துட்டே இருந்துச்சு, போகவே முடியல. இன்னைக்கு எப்படியாச்சும் கிளம்பணும்னு கிளம்பியாச்சு. பஸ்ல தான் போறோம். ஸோ டோல்கேட் கிட்ட மாங்காய் வெள்ளரிக்காயெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியா போயிட்டு இருந்தோம். வெளியே கிளம்புனாலே எனக்கு இருக்க பெரிய பிரச்சனையும் ஒருத்தன் தான். இவன் எப்போ எப்படி இருக்கான்னு அவனுக்கே தெரியாது. திடீர்னு அம்பி மாதிரி நல்ல பிள்ளையா இருப்பான், அதுவும் இப்போ அண்ணின் மாதிரி கடிக்கிறான். இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். செஞ்சு வரைக்கும் பஸ்ல போயிட்டோம். ஸோ செஞ்சில இருந்து இந்த தடவை மேல்மலையனூருக்கு ஒரு புது ரூட் எடுத்தோம். டவுன் பஸ்ல தான் போனோம். பட் இந்த ரூட் இது வரைக்கும் நாங்கள் போனதே கிடையாது. ஆக்சிடென்ட்டாலும் அந்த பஸ்ஸில் ஏறணும். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரூட்டு. இந்த பழைய ஓட்டு வீடெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் முன்னாடி சின்ன வயசில் மலையனூர் போகும்போது அங்கே பக்கத்துலேயே பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ நிறைய மாறிடுச்சு, பெரிய பெரிய பில்டிங் ஆகிடுச்சு, நிறைய கடைகள் வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே மாறிடுச்சு. இந்த ரூட்டில் போகும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. மலையனூருக்கு போகும்போது இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குமே அப்படின்னு. ஸோ ஃபைனலி அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபைனலாக மலையனூருக்கு வந்துட்டோம்.